எக்ஸிட் போல் வெளியானது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியுமே பரபரப்பாக இருக்கு. திமுக காசு கொடுத்து கருத்து கணிப்பு போட்டாங்க பார்த்தீங்களா, அது வந்து பெரிய அளவு பேசப்படலை. ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா, இந்தியா டுடே இந்த 2 நிறுவனம் வெளியிட்ட பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பேசப்பட்டு இருக்காங்க. 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு அதுக்குள்ளே முதல்வர் சீட் பிடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறையவே பேசிட்டு இருக்காங்க. சில கொத்தடிமைகளை ஆக்சிஸ் மை இந்தியா, இந்தியா டுடேல அதெல்லாம் பொய்யப்பா, அதெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் திமுகவுக்கு சாதகமாக வந்தால் மட்டும் உண்மையை நம்புவாங்க. தமிழக வீட்டுகளுக்கு சாதகமாக வந்தால் அது பொய்யா, என்ன ஓட்டு விட்டுறாங்க. அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஆனால் உண்மையிலே திமுக தோல்வியை அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டாங்க. தேர்தல் ரிசல்ட்டுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. கலவரம் பண்ணுறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த தேர்தல் ரிசல்ட்டை யாராலையுமே கணிக்க முடியலன்னு சொல்லிட்டு உண்மைதான். ஏன்னா திமுக ஏடிஎம்கே போட்டியிட்டில் பார்த்தோன்னா ஈஸியாக கணிச்சிடலாம். ஆனால் 3ஆவதாக தமிழக வீட்டுக்குள்ள வந்தவங்க வந்து இந்த தேர்தல் ரிசல்ட்டை கணிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பல அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர் சொல்கிறாங்க. இருந்தாலும் மெஜாரிட்டி யார் ஜெயிக்க போகிறோம், அப்படி மெஜாரிட்டி யாருக்கு கிடைக்க போகுது, 3 கட்சியுமே இல்லை மெஜாரிட்டி கிடைக்காம தொங்கு சட்டத்தை போய் தான் என்னன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ நாளை மறுநாள் தேர்தல் ரிசல்ட்டு, களம் எப்படி சூடு பிடிக்க போ, கள நிலவை ஒரு பெரிய கலவரம் உண்டு பண்ணுறதுல பேச்சு வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சம்பவம் இருக்குது.